ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 18ஆம் இருக்குது அப்படின்றனால தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். கயிறுலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் கயிறு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கயிறை கழட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டினேன். அதில் உள்ள உருக்களே ரொம்ப கழட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கயிறு வந்து ரொம்ப தின்னாக இருந்ததுனால அதில் உள்ள உருக்களும் ரொம்ப ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இந்த பாசியும் ரொம்ப குட்டியாக இருந்தது ஹோலு. அதை கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கழுத்தில் ஒரு கயிறு சும்மா மாட்டி வச்சுட்டு அந்த கயிறை பழைய கயிறை வந்து கழட்டிட்டு அதில் ஒவ்வொரு உருக்களாக கஷ்டப்பட்டு இழுத்து தான் கழட்டினேன். கழட்டவே வரலை. ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து கழட்டினேன். எனக்கு பயமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஒடிஞ்சிருமோ என்னமோன்னுலாம் அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அந்த கயிறுக்கும் அந்த உருக்கல்ல உள்ள ஹோலும் கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ கழட்டிட்டேன். ஒரு உருக்களாக கழட்டிட்டு சரி அந்த கழுத்தில் உள்ள போட்டிருந்த கயிறில் உள்ள முடிச்சு எடுத்துகிட்டு டேரெக்டாகவே நம்ம மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு உருக்களாக அதில் மாட்டலாம்னு நினச்சேன். ஆனால் அது மாட்டவே முடியல. அதில் முடியலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உள்ளே நுழையவே இல்லை. அப்புறம் தண்ணியில் முக்கி அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹோலாக மாட்ட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு வந்து ஆசை, அவங்க கையால் போடணும், ஹஸ்பண்ட் கையால் தான் தாலிக்கயிறு போடணும்னு ஆசை. ஆனால் முடியலை. என்கிட்ட அவங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நானாக மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அவங்க கையால் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. என்கிட்ட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான் ஹஸ்பண்ட் வந்து. ஸோ அதனால் எல்லாமே நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால் நானாக கயிறு மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கெல்லாம் மாட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு மாட்டிட்டேன். அந்த தண்ணியில் முக்கினதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து தாலி, அப்புறம் இந்த காயின், அந்த பாசி, இந்த 3 தான் நான் போட்டிருப்பேன். அதை வந்து கடன்னு ஈஸியாக மாட்ட முடிஞ்சிச்சு. அதனால் ஈஸியாக மாட்டிட்டேன். இது தாலி செயினாக இருந்தால் ஒரு 3 இது தான் தாலி செயினாக இருந்தால் அந்த செயினில் வந்து ஈஸியாக மாட்டி இது பண்ணி போட்டுடலாம். பட் கயிறு போட்டிருக்கிறதுனால அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதில் முடிச்சு போட்டு அந்த கயிறு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பின்னல் மாதிரி போட்டு அதில் முடிச்சு போடணும். கயிறு மாட்டியிருந்தாலும் இவ்வளோ கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு டைம்லையும் அந்த அந்த முடிச்செல்லாம் கழட்டி அந்த பின்னல்லாம் கழட்டி எடுத்து அது மாட்டுறதுக்குள்ளே ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் செயின் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை தான். பட்டு வந்து அதுக்கு கூட ஒரு குடுப்பனை வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் அந்தளவு செயின் போடுற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. ஸோ அதனால் கயிறில் இப்போதைக்கு மாட்டிக்கிடலாம். நமக்கு எப்போ கடவுள் வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறாரோ அப்போ மாற்றிக்கிடலாம் செயின் வந்து அப்படியே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது வரை நம்மளுக்கு வந்து கயிறு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரி கஷ்டப்பட்டனால அந்த கயிறு எப்படியோ பின்னி முடிச்சு போட்டு ஒரு வழியாக நல்லபடியாக அந்த டைமுக்குள்ளே, அந்த நல்ல நேரம் டைமுக்குள்ளேயே நான் நல்லபடியாக தாலிக்கயிறு வந்து நல்லபடியாக மாற்றிட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நல்ல நாளில் மாற்றிருக்கோம், நல்லா இருக்கும் நான் நம்பி நல்லபடியாக மாற்றிட்டு குங்குமம்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப்